ரீடைரக்ட் ஆகி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுதா. ஸோ நீங்க பண்ண HTML CSS வச்சு பண்ண ப்ராஜெக்ட் இதுதான். அந்த வெப்சைட்டை எப்படி வந்து GitLabல ஹோஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என் லேப்டாப்ல ஒரு கோடிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அவுட்புட்டை என்னோட லேப்டாப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த சர்வர்ல நான் அந்த கோடை மூவ் பண்ணிட்டு அதில் வச்சு நான் ரன் பண்ணிடுவேன். ரன் பண்ணா எனக்கு ஒரு URL கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்குற ஃபேஸ்புக்கா இருக்கலாம், நீங்க பார்க்குற கூகுளா இருக்கலாம். அப்ப எல்லாருமே வந்து அவங்களோட கோடை ஒரு சர்வர்ல வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வரோட URL தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரௌசர்ல போட்டுட்டு இருக்கோம். நீங்க எந்த வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட் index.html அப்படின்னு சொல்லிட்டு நேம் தான் இருக்கணும். index.html. அது ஏன் அப்படி இருக்கணும்ன்றத நான் இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மாதிரி நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்டேன். ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோஸ் வெப்சைட் வந்து ரெடி பண்ணியிருந்திருப்போம். அந்த வெப்சைட்டை எப்படி வந்து GitLabல ஹோஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் வந்து GitLabல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா GitLabோட ரெக்கார்டிங் வீடியோஸ் இதுல இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன், அதை நீங்க பார்த்து அதுல அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக ஃபர்ஸ்ட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என் லேப்டாப்ல ஒரு கோடிங் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அவுட்புட்டை என்னோட லேப்டாப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இதே கோடிங்கை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், அதாவது கோடிங்கை இல்லை, கோடிங்கோட அவுட்புட்டை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் இதை என்ன பண்ணுவேன்னா ஒரு சர்வருக்கு மூவ் பண்ணுவேன். நம்ம கிட்ட சர்வர் அப்படின்றது என்னன்னா GitLab தான் நம்மளோட சர்வர். ஓகேங்களா. இப்போ இந்த சர்வர்ல நான் அந்த கோடை மூவ் பண்ணிட்டு அதில் வச்சு நான் ரன் பண்ணிடுவேன். ரன் பண்ணா எனக்கு ஒரு URL கிடைக்கும். இப்போ இந்த URL எடுத்து நான் வேற ஒருத்தரோட லேப்டாப்லயோ எங்கேயோ லேப்டாப்லயோ நான் அதை போட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த கோடோட அவுட்புட்டை எல்லாரும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து எல்லா வெப்சைட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்குற ஃபேஸ்புக்கா இருக்கலாம், நீங்க பார்க்குற கூகுளா இருக்கலாம். அப்போ எல்லாருமே வந்து அவங்களோட கோடை ஒரு சர்வர்ல வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வரோட URL தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரௌசர்ல போட்டுட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் fb.com இல்லை meta.com இல்லை google.com அப்படின்றதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல இது வந்து ஒரு சர்வரோட அட்ரஸ். அந்த சர்வர்ல இந்த கூகுளோட கோடு இருக்கும். அந்த கோடு தான் உங்களோட அவுட்புட்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போறோம். நம்ம பண்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே GitLabல ஹோஸ்டிங் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ரியாக்ட் ப்ராஜெக்டாவே இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட்டுமே நம்ம வந்து GitLabல புஷ் பண்ணி ஹோஸ்டிங் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, லாஸ்டா பண்ணியிருந்த வெப்சைட்டோட பேர் வந்து index.html வச்சிருப்போம். ஆக்சுவலாக அது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த வெப்சைட்டை தான் நம்ம எப்படி எடுத்துட்டு போயிட்டு ஹோஸ்டிங் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா. ரூல் நம்பர் 1, கண்டிப்பா வந்து நீங்க எந்த வெப்சைட்டை ஹோஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட் index.html அப்படின்னு சொல்லிட்டு நேம் தான் இருக்கணும். index.html. அது ஏன் அப்படி இருக்கணும்ன்றத நான் இன்னும் கொஞ்சத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நம்ம கிட்ட ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ வந்து index.html அப்படின்ற நேம் தான் இருக்கு. நம்ம அந்த வெப்சைட், அதாவது நம்ம அந்த ஃபைலை கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபைல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் அப்படின்ற ஃபோல்டர்ல நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். எந்த இடத்துல நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களோ அதை நான் index.html இங்கே தான் வச்சிருக்கேன். ஸோ அங்க இருந்து நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்க போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா GitLab இங்க தான் நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். இந்த இடத்துல GitLab இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க இருக்கிற ப்ராஜெக்ட்ஸை மூவ் பண்ண போறோம். சரி, அது இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆல்ரெடி GitLabல நீங்க ஓப்பன் அக்கௌண்ட் ஒன்று வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். gitlab.com போயிட்டு ஓப்பன் பண்ணி அதுல உங்களுக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் உங்களுக்கான நேம்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணிடலாம். இங்க என்கிட்ட நிறைய குரூப்ஸ் இருக்கிறதுனால இங்க நிறைய குரூப்ஸ் எனக்கு காட்டும். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவும் காட்டாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். கிரியேட் குரூப். குரூப்க்கு என்ன பேர் வச்சுக்கலாம்னா ரியாக்ட் ஆன்லைன் வச்சுக்கிறேன். ரியாக்ட் ஆன்லைன் வச்சுட்டு இதுல வேற எதுவும் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் இந்த பிரைவேட்ன்றதுக்கு பதிலாக நான் பப்ளிக் வச்சுக்கிறேன். ரீசன் நான் இப்போ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணாலும் உங்களால் பார்க்க முடியும். அதை தவிர who will be using this group கேட்குறாங்க. ஜஸ்ட் மீ கொடுத்துக்கிறேன். நீங்க தேவைப்படுதுன்னா உங்க டீமை சேர்த்து கூட நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டு
ஜஸ்ட் வந்து வாட் வில் பி யூசிங் ஃபார் திஸ் குரூப்னு கேட்குறாங்க. நான் வந்து வாண்ட் டு ஸ்டோர் மை கோடுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரியேட் குரூப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் ரியாக்ட் ஆன்லைன் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப்ல நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல போயிட்டு HTML அண்ட் CSS ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நாள்ல ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சோம் அப்படின்னா HTML CSS இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ரியாக்ட் ஆன்லைன்லயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரியாக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். சரி, ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பிரைவேட் பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பப்ளிக் கொடுத்துக்கிறேன். இந்த இனிஷியலைஸ் ரெபாசிட்டரி வித் ரீட்மின் இருக்கும். ரீட்மினா ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க கேட்லாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்டை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷனை இந்த ஒரு ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க, அந்த நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நீங்கள் எடிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது தேவை கிடையாதுன்றதுனால நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நீங்களுமே இதை ரிமூவ் பண்ணிடுங்க, அன்செக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்மளுடைய இந்த ஃபைல் ரெண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஃபைல்ஸுமே இங்கே மூவ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னா, கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல குளோபல் லோக்கல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்துல SSHன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், HTTPS அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக HTTPS இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களே கொடுத்துருப்பாங்க ஆட் ஃபைல்ஸ்ன்ட்டு, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கிரியேட் ஏ நியூ ரெபாசிட்டரி, புதுசாக ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ ரெபாசிட்டரினா உங்களோட ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இல்லை என்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்கு, இப்போ அந்த ப்ராஜெக்டை இந்த ரெபாசிட்டரிக்கு மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி போகலாம். புஷ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதை தான் இங்கே புஷ் பண்ண போறேன். CD எக்ஸிஸ்டிங் ஃபோல்டர். ஸோ நம்ம அதை தான் இங்கே பண்ணியிருந்தோம். நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ நான் CDனா சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, அதில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கான்ஃபிகர் த கிட் ரெபாசிட்டரி. ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் கிட் இனிட்னு இருக்கு, நான் Ctrl+Shift+V கொடுத்து ஜஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கிறேன். இனிஷியலைஸ்ட் எம்டி கிட் ரெபாசிட்டரின்னு வந்திருக்குங்களா, நீங்க போயிட்டு உங்களோட ஃபோல்டரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே டாட் கிட்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இவரை வச்சு தான் நீங்க இங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் மூவ் பண்ண போறீங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு இடன் ஃபைலா இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா தெரியாது, நீங்க ஷோ இடன் ஃபைல்ஸ் கொடுத்தாதான் அது தெரியும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து கிட் ரிமோட்ல ஆட் பண்ண போறேன். இப்போ என்னன்னா, இவர் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த லொகேஷன்ல இவரை நம்ம ஒரு வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பண்ண போறாரு, இங்க ஏதாவது புதுசா வந்தாருன்னா நம்ம வந்து கிட்லாபுக்கு அதை மூவ் பண்ண போறோம். சரி, அப்ப கிட்லாப் மூவ் பண்றதுக்கு இந்த இடத்த கொண்டு வந்தாச்சு இல்லையா. கிட்லாப்ல நிறைய பேருக்கு அக்கௌண்ட் இருக்கும். அதுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம அக்கௌண்ட்டை நம்ம இதுல ஆட் பண்ணா தானே இவர் அனுப்புற புஷ் பண்ணாருன்னா கோடை தள்ளினாருன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராஜெக்டை போய் ரீச் பண்ணும். ஸோ அதுதான் கிட் ரிமோட்னா ஒன்றும் இல்லை, கிட்லாப். அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய கிட்லாப் யூஆர்எல் தான் இங்க இருக்கும். இப்போ நீங்க அங்க இருந்து கோடை தள்ளி விட்டீங்கன்னா அந்த கோட் கரெக்டா வந்து இந்த லொகேஷன்ல விழணும் அப்படின்றது தான் இது. ஸோ நான் இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறமா கிட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து கிட் கமிட். இதெல்லாம் நான் கிட் எடுத்திருப்பேன், அந்த சீரீஸ்ல இருக்கும். நான் அந்த லிங்கை கூட கீழே கொடுக்குறேன், நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கிட் புஷ். இது ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி கொடுக்கணுமா அப்படின்லாம் இல்லை. இந்த கிட் ஆடு கிட் கமிட் எப்பவுமே கொடுப்பீங்க. இந்த இடத்துல கிட் புஷ் இருக்கு இல்லையா, அதுல வந்து இது வந்து இப்போ மட்டும் கொடுக்குற மாதிரி. இதுக்கப்புறமா நீங்க வெறும் கிட் புஷ் மட்டும் கொடுத்தாலே போதும். நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டை புஷ் பண்ணும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து கிட் கமிட் கொடுக்கும் போது மட்டும், இப்போ எனக்கு எதுவும் எரர் வரல, கிட் கமிட் கொடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எரர் வரலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா மேலேயே கொடுத்துருப்பாங்க. அது எரர் இல்லை, ஆக்சுவலா ஒரு கான்ஃபிகரேஷன் மெசேஜ். அப்போ அந்த டைம்ல இந்த ரெண்டு லைனையும் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கிட் கமிட் பண்ணிட்டு கிட் புஷ் பண்ணிக்கலாம். சரி, ஒன்ஸ் நீங்க புஷ் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் நேம் கேட்பாங்க, அதை கொடுத்துக்குங்க. இது மாதிரி நான் என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒன்ஸ் நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ல அங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் இங்க வந்துட்டு இருக்கும். இங்க ரெண்டு ஃபைல்ஸும் வந்துடுச்சா. ஸோ இந்த ஃபைலை தான் நான் கிட்ல வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம்,
ஹோஸ்டிங்க்குன்னு சொல்லிட்டு சில லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்கு. நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபைலையும் நான் லிங்க்ல ஆட் பண்றேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஃபைல்ல டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு 4 லைன்ஸ் ஆஃப் இந்த ஹோஸ்டிங்கான சில கோட்ஸ் இருக்கும். பேஜஸ்னா என்ன, டிப்ளாய் பண்றதுனா என்ன, ஒன்லி ஃபார் மாஸ்டர். மாஸ்டர் ஃபார் நீங்க ஒருவேளை கிட் ஹப் யூஸ் பண்ணீங்கன்னா மாஸ்டர் இருக்கணும். இந்த நம்ம கிட் லேப் யூஸ் பண்றதுனால மெயின். பாத் எல்லாமே வந்து பப்ளிக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4-5 லைன்ஸ் ஆஃப் கோடு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மள ஹோஸ்டிங் பண்ண வைக்க போகுது. ஸோ இதை இப்போதைக்கு ரொம்ப டீடைல் பண்ணல, நான் பின்னாடி சொல்றேன். ஸோ இதை காப்பி பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு போய் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் வேலை. இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், இப்போ 2 ஃபைல்ஸ் தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, இவரை நம்ம கிட் லேபுக்கு மூவ் பண்ணணும். எப்பயும் போலதான் இந்த லொகேஷனுக்கு போயிடுங்க. இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இந்த புதுசா வந்தவரை நம்ம கிட் லேபுக்கு அனுப்பி விடுவோம். கிட் ஆட் கிட் கமிட் -m, ஏதாவது எம் ஃபார் மெசேஜ், ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஹோஸ்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிட் புஷ். இந்த 3 கமாண்ட் நீங்க எந்த புது ஃபைல் ஆட் பண்ணாலும் ரெகுலரா பண்ண வேண்டியது. ஆட் கமிட் புஷ். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. நீங்க யூசர் நேம் கொடுக்கும்போது தெரியும், ஆனா பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது வெளியே தெரியாது நீங்க டைப் பண்றது. ஆனா நீங்க டைப் ஆயிட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க எப்பயும் போல டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா போதும். இப்போ போய் கிட்லாப் போய் பார்க்கலாமா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ற பேஜை, 2 ஃபைல் தான் இருக்கு. இப்போ அடிஷ்னலா ஒரு ஃபைல் கிட்லாப் வந்திருக்கா. இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். நீங்க லோடிங் ஆயிட்டு இருக்கு, ஹோஸ்டிங் ஆயிட்டு இருக்கு. ஃபைல் நேம் கண்டிப்பா டாட்னு தான் ஸ்டார்ட் ஆகணும். இந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் முடியணும். இதே நேம்ல தான் இருக்கணும். டாட் கிட்லாப் -ci .yml. அதாவது சிஐனா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய அவுட்புட்டை யூஆர்எல்ல செக் பண்ண முடியும். இந்த ஃபைலை நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டிக் மார்க் வந்துடுச்சா. இன்கேஸ் இங்க யாருக்காவது டிக் மார்க் வரலன்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த 2 ஸ்டெப்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க சில இடத்துல ஃபைலியர் வந்துருச்சுன்னா ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க போய் பேஜஸ் செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பேஜ் நீங்க ரன் பண்ணிருக்கீங்களோ அது இங்க காட்டும் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாக்குறதுக்கு பதிலாக இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இங்க CI/CD கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கிட்லாபும் வந்திருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ரீடைரக்ட் ஆகி ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகுதா. ஸோ நீங்க பண்ண HTML CSS வச்சு பண்ண ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ இந்த லிங்கை நான் காப்பி பண்ணி நான் யாருக்காவது ஷேர் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்னா இந்த அவுட்புட்டை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது ஏன் index.htmlனு வச்சேன்னா, நான் இந்த இடத்துல 4-5 ஃபைல்ஸ் கூட வச்சிருப்பேன். எத்தனை ஃபைல் வச்சுட்டாலும் அதோட இனிஷியல் பேஜா இந்த index.html ஃபைல தான் எடுத்துக்கும். அப்போ இன்கேஸ் நான் இன்னொரு HTML ஃபைல் வச்சிருக்கதா வச்சுப்போம். இங்க போயிட்டு இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்றேன். சாம்பிள் வைக்கலாமா? sample.html ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அப்ப இந்த HTML ஃபைல்ல சும்மா ஹலோ அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இங்க புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப புதுசா வந்திருக்காருன்னா இந்த லொகேஷன்ல போய் பாருங்களேன், இந்த சாம்பிள் ஃபைல் வந்திருக்கு. எப்பயும் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிட் ஆட் கமிட் புஷ் இந்த மாதிரி டெர்மினல் கமாண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றீங்கன்னா அதுலயே இங்க கீழே பாருங்களேன், சோர்ஸ் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு நோட்டிபிகேஷன் கூட காட்டும். அதாவது புதுசா எடிட் நடந்ததாலோ இல்ல புதுசா ஃபைல் ஆட் ஆச்சுனாலோ இங்க எடிட் காட்டும். அப்போ ஒன்னு புதுசா வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க டைரக்டாவே கமிட் மெசேஜ் கொடுக்கலாம். செகண்ட் ஃபைல் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் கமிட் கொடுத்துப்போம். எஸ் கொடுக்குறேன். இப்போ இதுல ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா சிங்க் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க யூசர் நேம் கேக்குதுங்களா? ஸோ அதுல நீங்க யூசர் நேம் கொடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும், அதையும் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் இதுல இருந்து நீங்க புஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் காமிச்சதுலேயே அது போயிடும். அப்போ ஒரு ஃபைல் கூட இப்போதைக்கு கமிட் பண்ண வேண்டிய, அதாவது புஷ் பண்ண வேண்டிய எந்த ஃபைல்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க இப்போ போய் செக் பண்ணி பார்த்தாலும் என்ன இருக்கும், செகண்ட் அப்படின்ற ஃபைல் இங்க வந்துட்டு இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டி புஷ் பண்ணும் போதும் இது லோட் ஆகும். ரீசன் வந்து இப்போ இந்த ஃபைலும் ஹோஸ்டிங் ஆயிட்டு இருக்கு.
அப்போ ஹோஸ்டிங் ஆகுதுன்னா, இப்ப நான் GitLab பேஜஸ்ன்னு குடுத்தா எனக்கு இப்போ index.html ஃபைல் வருமா? sample.html ஃபைல் வருமா? டிஃபால்ட்டா GitLab பேஜஸ்ன்னு குடுக்கும்போது, எப்பவுமே index.html ஃபைல தான் முதல்ல அது உங்களுக்கு அவுட்புட்ட காட்டும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா sample.html ஃபைல் வேணும்னா, அந்த பேர் என்னவோ அதே நேம்ல இப்ப டிஃபால்ட்டா இதானே ஓப்பன் ஆகுது. ஸோ அதுல போயிட்டு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து sample.html அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய sample.html ஃபைலும் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஏன் இண்டெக்ஸ் கொடுக்க சொன்னோம்னா, டிஃபால்ட்டா அது ஒரு பேஜ் லோட் பண்ணணும்ல, அது போய் தேடி பார்த்து எதை இண்டெக்ஸ்னு வச்சிருக்காங்களோ அதை எடுத்து ரன் பண்ணிடும். ஸோ இப்படிதான் ஹோஸ்டிங் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹோஸ்டிங் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.